என்ன டைம் ஆயிட்டு, கிச்சன்ல இருந்து அம்மா சத்தம் போட்டா காணுமே. அப்பாடா, எப்படியாவது நீ நடிச்சு சாதிச்சிடணும். அம்மா என்ன சத்தம் போட்டாலும் நம்ம வந்து எந்திக்கவே கூடாது. டாட்டு ப்ராடு பண்ணி நீ இருந்துட வேண்டாம் வீட்டுல. ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆயிட்டு. ஞாபகம் இருக்கா எப்படி உனக்கு? எந்திரிச்சு வச்சுக்கிறோம், டைம் ஆயிட்டு, ஸ்கூலுக்கு போகணுமா வேண்டாமா? தினமும் ஸ்கூலுக்கு உன்னை அனுப்புறதுக்குள்ள எனக்கு பைத்தமே பிடிச்சிரும் பாச்சே. எந்திரிச்சிட்டே எப்படி? எந்திரி, இந்த வந்தேன் உனக்கு பிச்சே போடுவேன். பா, இந்த பையனை என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன வாரம் எனக்கு நின்று ஒரு கிச்சன்ல இருந்து காட்டு காட்டுன்னு கத்துதால எந்திரிப்போமே. ஒரு அக்கறை இருக்கா இவனுக்கு? இவன் தூங்குதானா எல்லாம் தூங்குற மாதிரி நடிக்கானா? இவனை என்ன சொல்லுன்னு தெரியல. இல்லை எந்திரி, எத்தனை வாட்டி தான் கத்துறதுனா? கிச்சன்ல இருந்து வானாலும் வாங்காதப்பா, சமைக்கணும், நீ ஸ்கூலுக்கு அனுப்பணும், எவ்வளவு வேலை, எந்திரல. ஏமா காலையிலே நீ எப்படி கத்துத? உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அது நான் தான். ஒரு பாசமே இல்லையம்மா உனக்கு. நேற்று நீ நைட்டு ஹோம்ஒர்க் எழுத சொல்லி என்ன பாடுபடுத்திருக்க தெரியுமா உனக்கு? நான் காந்தி எங்க பிறந்தாரெல்லாம் கேட்க, அவர் எங்க பிறந்தான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? 2+2 என்னன்னு கேட்க, அதெல்லாம் எப்படிமா தெரியும்? அதை நினைச்சு எனக்கு காய்ச்சல் வந்துருச்சுமா. எந்திக்கவே முடியலமா. ப்ளீஸ்மா, நீ எனக்கு தூங்க விடுமா. நான் இன்னைக்கு வீட்டிலேயே இருக்கேம்மா. இந்த நடிப்பெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம் செய்யா, வேற யார்ட்டையாவது வச்சுக்க. இந்த நடிப்பெல்லாம் இன்னும் நின்று உனக்கு விளக்க மாத்த எடுத்துட்டு வரேன். வெளுத்தாதான் உனக்கு அடங்குவேன். என்னது விளக்குமாறா? அதுதான் ரொட்டி கட்டையை வச்சு அடி வாங்கணும். இன்னைக்கு விளக்குமாறு பிஞ்சிட்டுனா அவ்வளோதான். இதுக்கு பேசாம ஸ்கூல்ல போய் டீச்சர்கிட்ட அடி வாங்கலாம்.